இந்த பச்சடியை சாம்பார் சாதம் தனியா வச்சுட்டு சாம்பாருக்கு இந்த பச்சடியை சைடிஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புளிக்குழம்புக்கு வைக்காதீங்க, ஏன்னா இதுல மாங்காய் தக்காளி எல்லாம் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் புளிப்பா இருக்கும். சாம்பாருக்குன்னா நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வெண்டைக்காயில சத்து நிறைய இருக்குது, குழந்தைகளுக்கு கொடுங்க. இப்ப வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு, பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.